शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 11/1/2025. பாபா சொல்கிறாங்க, மீठी बच्चे योग अग्नि की समान है. இனிமையான குழந்தைகளே, யோகா என்பது அக்னிக்கு சமமாகும், நெருப்பு. ஜிஸ்மி துமாரி பாப் ஜல் ஜாத்து ஹே. இந்த யோக அக்னியில தான் நம்முடைய அனைத்து பாவங்களும் எரிந்து போகின்றன. ஆத்மா சத்தோ பிரதான் பன் ஜாத்தி ஹே. ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. இஸ்லியே ஏக் பாப் கி யாத் மே ரஹோ. எனவே ஒரு பாபாவுடைய நினைவில் இருங்கள். கேள்வி கேட்குறாங்க பாபா, पुण्यात्मा बनने वाले बच्चों को किस बात का बहुत बहुत ध्यान रखना है? புண்ணிய ஆத்மாவாக ஆகக்கூடிய குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும்? பதில், पैसा दान किसी देना है, इस बात पर पूरा ध्यान रखना. பைசாவை யாருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்ற இந்த ஒரு விஷயத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். अगर किसको पैसा दिया और उसने जाकर शराब आदि पिया, पूरी कर्म किए तो उसका पाप तुम्हारे ऊपर आ जाएगा. நீங்கள் ஒருவேளை யாருக்காவது பாவம்னு நினச்சி பைசா கொடுக்குறீங்க, அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, மது குடிச்சிட்டு வந்துடுறாங்க, கெட்ட கர்மா பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ அந்த கெட்ட கர்மா செய்வதற்கு
நீங்கள் கொடுத்த பைசா ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அப்போ அந்த பாவ செயல், என்னுடைய பாவம் உங்களுக்கும் வந்து சேரும். துமி பாப் ஆத்மாசே பில்லேன்னு தேனு நஹி கர்னி ஹே. இப்பொழுது நீங்கள் பாவ ஆத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கலே செய்ய வேண்டாம். இங்கே நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். எவ்வளோ கவனம் கொடுக்கணும் இல்லையா? பாவம் நினச்சி இப்போ பிச்சைக்காரங்களுக்கு பைசா கொடுத்தா கூட அந்த பைசா அவங்க கெட்ட செயலுக்கு யூஸ் பண்ணினாங்கன்னா அது என்ன ஆகுமா, கொடுத்தவர்களுக்கு அந்த பாவத்தில் பங்கு என்பது ஏற்பட்டு விடும். பாடல் நவ ஹம்சி ஜுதா ஹோங்கே, நாங்கள் அவரை விட்டு ஒரு பொழுதும் பிரிய மாட்டோம் அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. इसको कहा जाता है याद की आग. பாபா சொல்றார், நினைவை அக்னி என்று சொல்லப்படுகிறது. யோக அக்னி மானா யாது கி ஆகு. யோக அக்னி என்றாலே அர்த்தம் நினைவினுடைய நெருப்பு. நினைவு எப்படி பண்ணணும்? நெருப்பு வர மாதிரி நினைவு பண்ணணும். அந்த நெருப்புல பாவம் எல்லாம் அழிந்து போக வேண்டும். அந்த அளவுக்கு நினைவு செய்யணும். ஆக அக்ஷர் கியூ கஹா ஹே. நெருப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பாபா ஏன் சொல்லியிருக்காங்க? ஏன்னா இந்த யோகாங்கிற நெருப்புல தான் பாவம் எல்லாமே எரிந்து போகின்றது. ஏ சிரத்தும் பச்சி ஜான்டி ஹோ. இவற்றை கூட நாம் குழந்தைகள் தான் அறிந்திருக்கின்றோம். நாம் எப்படி தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதான ஆகிறோம் யாருக்கு தெரியும்? நம்மை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சத்தோ பிரதான் கா அர்த்தி ஹே புண்ணிய ஆத்மா. சத்தோ பிரதானம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே என்னவென்றால் புண்ணிய ஆத்மா. தமோ பிரதானம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பாவாத்மா. ஆக இப்போ என்ன ஆயிட்டிருக்கோம்? நம்ம தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகி கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அர்த்தம் என்ன? பாவ ஆத்மாலிருந்து புண்ணிய ஆத்மா ஆயிட்டிருக்கிறோம். புண்ணிய ஆத்மா பாவாத்மா என்று சொல்லப்படுகிறது அல்லவா? इससे सिद्ध होता है आत्मा सतो प्रधान बनती है. இது போன்ற வார்த்தைகளை வைத்து நாம் நிரூபணம் செய்து விடலாம். ஆத்மாதான் சத்தோ பிரதானமாக ஆகின்றது, ஆத்மாதான் தமோ பிரதானமாகவும் ஆகின்றது. ஜென்ம எடுத்து 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 ஆத்மா பாவாத்மா ஆயிடுறது. பதீத் பாவன் பாப் கோ பி இஸ்லி யாத் கர்த்தே ஹே. பதீத்த பாவனன் பாபாவையும் நம்ம ஆத்மா ஏன் நினைவு செய்தோம்? ஏன்னா ஒரு பதீத்த ஆத்மாக்களை பாவனம் ஆக்கக்கூடியவர். பதீத்த பாவனனை வாங்க என்று நம்ம அவரை அழைத்தோம். அப்போ உங்களை பதீத்த ஆத்மாவா யார் ஆக்குனது? பதீத்த பாவனனை வாங்க அப்படின்னு பகவானை அழைத்திருக்கிறோம் என்றால் உங்களை அப்படி பதீத்தம் ஆக்குனது யாரு? இது யாருக்குமே தெரியாது. தும் ஜான்தி ஹோ, நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஜப் பாவன் ஆத்மா தே, எப்போ நாம் பாவனமான ஆத்மாக்களாக இருந்தோமோ அப்போ நாம இருந்த அந்த ராஜ்யத்தை ராமராஜ்யம் என்று சொல்லப்பட்டது. அபி பதீத்த ஆத்மா ஹே, இப்போ எல்லா ஆத்மாவும் பதீத்த ஆத்மாவாக இருக்கிற காரணத்தினால இது ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. பாரதம்தான் தூய்மையானதாகவும் பாரதம்தான் பதீத்தமானதாகவும் ஆகின்றது. பாபா வந்துதான் பாரதத்தை பாவனமாக்குகிறார். பாரதம் பாவனம் ஆன உடனே எல்லா ஆத்மாக்களும் தூய்மையாகி சாந்திதாம வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். அபிஹே துக்குதாம், இப்ப இருப்பதோ துக்கதாமம். இத்தனை சஹஜ் பாத்தி பி புத்திமே பேட்டி நீயே. இந்த உலகமே துக்கதாமம் தான், அவ்வளோ ஆத்மா பாவாத்மாக்களா இருக்காங்க அப்படிங்கிறது கூட மனிதர்களுடைய புத்தியில் இருப்பதில்லை. ஜப் தில் சி சம்ஜே தப் சச்சா பிராமன் பனே. மனதார பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை புரிந்து கொண்டால்தான் உண்மையான பிராமணர்களாக ஆக முடியும். பிராமணன் ஆகாமல் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. அப் ஏஹே சங்கமிகா யக்ய, இப்போ இருப்பது சங்கமிகத்தினுடைய யக்யமாகும். சங்கமிகமே யக்யம்ட்டார் பாபா. எவ்வளோ பெரிய யக்யம்! இந்த யஜ்யத்தை பார்ப்பதற்கு அல்லது யஜ்யத்தை நடத்துவதற்கு பிராமணர்கள் அவசியம் வேண்டும். அபித்தும் பிரம்மனு பனி ஹோ, நீங்க இப்போ பிராமணனா ஆகியிருக்கிறீங்க, தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது மரண லோகத்திற்கான கடைசியாக நடக்கக்கூடிய யாக குண்டம். இதுக்கப்புறமா யாக குண்டமே யாரும் நடத்த போறது இல்லை.
மரண லோகத்துல தான் யாக வேள்வியானது படைக்கப்படுகிறது. அமர லோகத்துல இது போன்ற யாக வேள்வி எல்லாம் யாரும் உருவாக்குவதில்லை. பக்தோ கி புத்தி மே ये बातें बैठ न सके. பக்தர்களுடைய புத்தியில இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வரவும் முடியாது. பக்தி முற்றிலும் தனிப்பட்டது, ஞானம் தனிப்பட்டது. மனுஷ फिर வேத சாஸ்திரக்கு ज्ञान समझ लेते हैं. ஆனால் மனிதர்கள் வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றை தான் ஞானம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். अगर उनमें ज्ञान होता तो फिर मनुष्य वापस चले जाते. ஒருவேளை சாஸ்திரங்கள் தான் ஞானம் என்பது இருந்தது என்றால் மனிதர்கள் எல்லாம் என்ன இருக்கணும்? எல்லா ஆத்மா கணக்கு வழக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். ஆனால் ட்ராமா அனுசாரமா யாரும் வாபஸ் வீடு திரும்பவில்லை. பாபா ने समझाया है पहले नंबर कोई सतो रजो तमो में आना है. பாபா புரிய வைக்கிறார், முதல் நம்பர்ல வரக்கூடிய ஆத்மா தான் சத்தோ நிலை, ரஜோ நிலை, தமோ நிலைக்கு வந்தாக வேண்டும். फिर दूसरी फिर सिर्फ सतो का पाठ बजाय वापिस कैसे जा सकते हैं? उनको तो फिर तमो प्रधान में आना ही है. எல்லா ஆத்மாவும் நம்பர் 1 ஆத்மா வராங்கனாலே அதுக்கு பின்னால வர ஆத்மாவும் அந்த நிலையை அடைஞ்சு தான் ஆகணும், பாட்டு ப்ளே பண்ணி தான் ஆகணும். हर एक एक्टर की ताकत अपनी अपनी होती है ना. ஒவ்வொரு நடிகருடைய சக்தி தனித்தனியானதல்லவா. बड़े बड़े एक्टर्स कितने नामग्रामी होते हैं. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் எவ்வளோ புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் உலகத்தில் சொல்றாரு பாபா. सबसे मुख्य கிரியேட்டர், டைரக்டர், முக்கிய ஆக்டர் कौन है? உலகத்தில் பெரிய பெரிய நடிகர்கள், ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இங்கே எல்லாரை விட முக்கியமான கிரியேட்டர் யாரு, டைரக்டர் யாரு, முக்கிய ஆக்டர் யாரு? 3 கேள்வி. அபி தும் சமஸ்தி ஹோ காட் ஃபாதர் ஹி முக்கிய. நாம் அப்போ புரிஞ்சுட்டு இருக்கிறோம், காட் ஃபாதர் தான் முக்கியமானவர், கிரியேட்டர். அவருக்கு பின்னால அடுத்து வரக்கூடியவங்க யாரு? ஜகத் அம்பா, ஜகத் பிதா, மம்மா, பாபா. जगत की मालिक, विश्व के मालिक बनते हैं. ஜகத் பிதா, ஜகத் அம்பா தான் ஜகத்துக்கு எஜமானனா, உலகத்துக்கு எஜமானனாக ஆகின்றார்கள். இன்கா பாட் ஜரூர் ஊஞ்சா ஹே. இவருடைய பாட் கண்டிப்பா உயர்ந்த பாட்டு தான். யாரோட பாட்டு? பிரம்மா பாபாவுடைய பாட்டு. तो उनकी पे भी ऊंची है. பிரம்மா பாபா தன்னுடைய ரதத்தையே சிவ பகவானுக்கு கொடுத்துட்டார். அவருக்கு அந்த பாட்டு கிடைச்சிருக்கு. அப்போது அதற்கான ஒரு பேமெண்ட்டுன்னு இருக்குது, சம்பளம் இருக்கு இல்லையா? சம்பளம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? பிராப்தி. அது கூட உயர்வானது. இவரோட பாட்டு உயர்வாக இருக்குன்னா இவருக்கு கிடைக்கிற பலனும் கூட உயர்வானது. பஹார் பஹார் தேத்தே பாப் ஜோ சப்சி ஊஞ்ச. அவருக்கு சம்பளம் கொடுக்கறது யாரா? எல்லாருக்கும் மேலே உயர்ந்தவராக இருக்கக்கூடிய शिव बाबा. कहते हैं तुम मुझे अपनी मदद करती हो, तुमको बाहर भी जरूर इतनी मिलेगी. என்ன சொல்றார் சிவ பாபா? நீங்க எனக்கு அவ்வளோ உதவி செய்றீங்க, அப்போ அதற்கான பலனும் சம்பளமும் உங்களுக்கு அவ்வளவே கிடைக்கும். बाबा से बैरिस्टर पढ़ाएगा तो कहेगा ना इतना ऊंच पद प्राप्त कराता हूँ, तो इस पढ़ाई पर बच्चों को कितना अटेंशन देना चाहिए. இந்த படிப்பில் குழந்தைகள் நீங்கள் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும். கிரகஸ்துமே பீரேனா, குடும்பத்திலையும் இருங்க, உங்கள் வேலை காரியம் எல்லாம் பாருங்க. கர்மயோக சந்நியாசேனா, கர்மயோக சந்நியாசம் இல்லையே. இது நம்ம கர்மாவை சந்நியாசம் பண்ணணுங்கிறது கிடையாது. உலகத்தில் கர்ம சந்நியாசம் என்பது சொல்கிறாங்க, பட் கர்மாவை நம்ம சந்நியாசம் பண்ணவே முடியாது. அதில் என்ன சொல்கிறாங்க பாபா? வீட்டில் இருங்க, வேலை பாருங்க, எல்லாம் செய்யுங்க. பாபாட்ட இருந்து ஆஸ்தி பெறுவதற்கு புருஷார்த்தமும் செய்ய முடியும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் தான் செய்ய முடியும் என்பதெல்லாம் கிடையாது. இதில் எதுவுமே கஷ்டமான விஷயம் என்பது இல்லை. வேலைகளை செய்து கொண்டே ஷுபாபா நினைவில் இருக்க வேண்டும். நாலேஜ் तो बड़ी सहज है. ஞானமானது மிகவும் சகஜமானது. காத்தி பி ஹே பத்தீத் பாவனாவோ, பாடுகிறார்கள், ஹே பத்தீத் பாவனனே வாங்க, வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்க.
पावन दुनिया में तो राजधानी है, बस राजधानी का लायक बनाते हैं. தூய்மையான உலகத்துல ராஜதானி இருக்கிறது. அந்த ராஜதானிக்கு பாபா நம்மை லாயக்காக ஆக்குகிறார். இஸ் ஞான் கி முக்கிய 2 சப்ஜெக்ட். இந்த ஞான மார்க்கத்துல முக்கியமானது 2 சப்ஜெக்ட் தான். என்ன சப்ஜெக்ட்? 2 சப்ஜெக்ட். ஞான யோகம்னு சொல்லிடுறீங்களா? அல்ஃப் ஒரு பே, அப்பா மற்றும் ஆஸ்தி. அப்பாவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தி எப்பேற்பட்டது அதை நன்றாக உணர வேண்டும். 2 எழுத்துன்னு தான் சொல்லணும். சுதர்ஷன் சக்கரதாரி பனோ, சுதர்ஷன சக்கரதாரியாக ஆகுங்கள். அடுத்து என்ன பண்ணுங்க? பாபாவை நினைவு செய்யுங்கள். என்னாகலாம்? சுதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கணும். அது ஒரு ப்ராக்டிஸ், அது ஒரு புருஷார்த்தம். அடுத்து என்ன சொல்லார் பாபா? பாபாவை நினைவு செய்யுங்கள். தோ எவர் ஹெல்த்தி ஓர் வெல்த்தி பனேங்கே. நீங்கள் எவர் ஹெல்த்தியாகவும் மிக ஆரோக்கியமானவராகவும் செல்வந்தராகவும் ஆகலாம். பாப் கேத்தே ஹே முஜி வஹா யாத் கரோ. பாபா சொல்றார், என்னை நீங்கள் அங்கே நினைவு செய்யுங்கள். எங்கே? பரந்தாம வீட்டில் நினைங்க. பாபா எங்கே இருக்காரு? பரந்தாமத்தில். பரந்தாமன், பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவருக்கு பேர் என்ன? பரந்தாமன். என்னை நீங்கள் அங்கே வந்து சந்திங்க. அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் உங்களுக்கு சுலபமாக கொடுக்க முடியும். நானே இங்கே வந்து எப்படி கொடுக்குறது? நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா நான் இருக்கிற இடத்துக்கு நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதும் எப்படி இருக்கும்? சுலபமாக இருக்கும். வீட்டையும் நினைங்க, வீட்டில் இருக்கிற எண்ணெயும் நினைங்க. அப்புறம் நீங்கள் வீட்டுக்கே வந்துடுவீங்க. அவ்வளோதான், வீட்டுக்கே வந்துடுவீங்க. அதுக்கு தானே அவ்வளோ முயற்சி. சுதர்ஷன சக்கரத்தினுடைய ஞானம் புத்தியில் நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாருமே தமோ பிரதானம், எல்லாமே தமோ பிரதானமாக இருக்கு. சுகுதாமே சுக்கு சாந்தி சம்பத்தி சப்ப மில்தா ஹே. சுகதாமத்தில் சுகம், சாந்தி, செல்வம் எல்லாமே கிடைக்கும். அங்கே ஒரே ஒரு தர்மம் இருக்கிறது. இங்கே பாருங்க, வீட்டுக்கு வீடு துக்கமும் அசாந்தியும் இருக்கிறது. ஸ்டூடெண்ட் லோக் தேக்கோ கித்னா கங்காமா கட்டே ஹே. இன்னைக்கு படிக்கக்கூடிய இளைஞர்கள் பாருங்க, எவ்வளவு கஷ்டங்களை, தொல்லைகளை, கலாட்டா பண்ணுறாங்க இல்லையா? இந்த இளைஞர்கள் நிறைய கலாட்டா பண்ணுறாங்களா? ஏன்? அவங்களுக்குள்ள நியூ பிளட் இருக்குது. அந்த நியூ பிளட்டை என்ன பண்ணுறாங்க? அப்படி வெளிப்படுத்துகிறாங்க. இது தமோ பிரதான் துனியா. இந்த உலகமோ தமோ பிரதானமான உலகம். சத்தியுக பேர்பட்ட உலகம், புது உலகம். பாப் சங்கம் பர் ஆயா ஹுவா ஹே. பாபா சங்கம் யுகத்தில் தான் வருகை தந்திருக்கிறார். மகாபாரத் லடாபி சங்கம் கீயே. மகாபாரத யுத்தம் ஒன்று நடந்தது அப்படின்னு காட்டியிருக்காங்க இல்லையா? அது எல்லாமே சங்கம யுகத்தில் நடைபெற்றவைகளை தான் கதையாக எழுதியிருக்கிறார்கள். அபி ஏ துனியா பதல்தி ஹே, பதல்னி ஹே. இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகமோ மாற வேண்டும். இந்த உலகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் அதானே தோணுது. இந்த உலகம் மாறினாதான் நல்லது, இந்த உலகம் மாறணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. பாபா பி கேத்தே, பாபாவும் சொல்கிறார், நான் புது உலகத்தை சங்கமயுகத்தில் வந்து ஸ்தாபனை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இதை புருஷோத்தம சங்கமயுகம் என்று சொல்லப்படுகிறது. புருஷோத்தம மாஸ், புருஷோத்தம ஸ்வத் பி மனாத்தே ஹே. புருஷோத்தம மாதம் என்று அந்த மாதத்தை கொண்டாடுகிறார்கள். ஆனால் புருஷோத்தம சங்கமம் என்று எதை சொல்லப்படுகிறது அது யாருக்கும் தெரியாது. சங்கம யுகத்தில் பாபா வந்து நம்மை வைரம் போல ஆக்குகிறார். ஃபிர் இன்மே பி நம்பர் வார்த்தை ஒத்திய. அதுலேயும் கூட குழந்தைகள் எப்படி இருக்காங்களா? நம்பர் வாராகத்தான் இருக்கிறார்கள். ஹீரா ஜெய்சா ராஜா பன் ஜாத்தே. வைரம் போல ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்க. ராஜா போல பதவி அடையிறதுக்கு தகுதியுடைய ஆயிடுறாங்க. பாக்கி சோனி ஜெய்சி பிரஜா பன் ஜாத்தே. சில பேர் எப்படி இருக்காங்களா? செல்வந்தர்களுக்கு பிரஜை ஆயிடுறாங்க. बच्ची ने जन्म लिया और वर्षे का हकदार बना. குழந்தை ஜென்மம் எடுத்த உடனே அந்த குழந்தை சொத்துக்கு என்ன ஆயிடுறது? உரிமை கொண்ட குழந்தையாக ஆகிவிடுகிறது. அபி तो पावन दुनिया के हकदार बन जाते हो. நீங்களோ இப்போ பாவனமான உலகத்துக்கு உரிமையுடையவர்களாக ஆகின்றீர்கள்.
फिर उसमें ऊंच पद पाने का पुरुषार्थ करना. புது உலகத்துக்கு போயிடுவீங்க, அந்த உரிமை உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்கள் தான் புது உலகம் போவீங்க. ஆனால் அங்கே நீங்கள் உயர்ந்த பதவி பெறுவதற்கு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். इस समय तुम्हारा पुरुषार्थ कल्प कल्प का पुरुषार्थ होगा. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய புருஷார்த்தம் தான். இப்போ என்ன செய்கிறீங்களோ, எந்த மாதிரி எப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்கிறீங்களோ, இதே புருஷார்த்தம் கல்ப கல்பமாக உங்களுடைய புருஷார்த்தமாக ஆகிவிடும். அப்போ இப்போ புருஷார்த்தத்தில் என்ன பண்ணணும்? அட்டென்ஷன் கொண்டு வரணும், புருஷார்த்தம் ஊக்க உற்சாகத்தோடு செய்யணும், தீவிர புருஷார்த்தம் பண்ணணும், சகஜ புருஷார்த்தம் பண்ணணும், உண்மையான புருஷார்த்தம் பண்ணணும். ஏன்னா இப்போ என்ன செய்கிறோமோ அதான் கல்ப கல்பத்துக்காக பதிவாகி விடுகிறது. समझा जाता है कल्प कल्प ऐसा ही पुरुषार्थ करेंगे. புரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் என்ன புருஷார்த்தம் செய்கிறீங்களோ அதே போல தான் கல்பா கல்பா முயற்சி செய்வீர்கள். इनसे जास्ती पुरुषार्थ होगा ही नहीं है. இப்போ செய்கிறத விட அதிக புருஷார்த்தம் அடுத்த கல்பத்தில் நடக்கவே நடக்காது. இப்போ எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோதான் அடுத்த கல்பமும் உங்களுடைய புருஷார்த்தம் நடக்கும். ஜென்ம ஜென்மாந்தர் கல்ப கல்பாந்தர் பிரஜா மெஹி ஆயங்கே. இப்போ ஒரு பிரஜையான ஒரு பதவி கிடைக்குதுன்னா உங்களோட பதவி அதே பதவி கல்பா கல்பா நடக்கும். ये साहूकार प्रजा में दास दासी பண்ணீங்க. நம்பர் வேற இருக்காங்க. சில பேர் என்ன ஆயிடுறாங்களா, செல்வந்தர்களுடைய பிரஜைகளாக ஆகின்றார்கள். வரிசை பிரகாரம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. படாய்க்கு ஆதார் से सब मालूम पड़ जाता है. படிப்புனோட ஆதாரத்தில் எல்லாமே தெரிந்து கொள்ளப்படுகிறது. பாபா ஜட் பதா சக்தே हैं. பாபா குழந்தைய பார்த்த மாத்திரத்தில் சொல்ல முடியும், इस हालत में तुम्हारा कल शरीर छूट जाए तो क्या बनेंगे. இப்போ நீ குழந்தை நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, நாளைக்கு இவங்களே சரீரத்தை விட்டு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும், என்ன ஆகுவாங்க. तीन प्रतिदिन टाइम थोड़ा होता जाता है. நாளுக்கு நாள் நேரம் கூட குறைந்து கொண்டே போகின்றது. अगर कोई शरीर छोड़ेंगे तो फिर पढ़ नहीं सकेंगे. ஒருவேளை சரீரத்தை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஞான படிப்பை படிக்க முடியாது. இப்போ எவ்வளோ படிச்சிருக்கிறோமோ இந்த நிலைமையில், இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் நம்முடைய பதவி என்ன அப்படிங்கிறத பாபாவில் சொல்ல முடியும். जैसे छोटे बच्चों को भी तुम याद कराती हो, शिव बाबा कहता रहता है, तो उनको भी कुछ मिल सकता है. இப்படி சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா பாபா சொல்லுன்னு சொல்ல வைக்கிறோம். அது என்ன பண்ணுது, பாபா பாபா சிவ் பாபான்னு சொல்லுது. சிவ் பாபாவை நினைக்குது, குழந்தை கூட நினைக்குது. அது எவ்வளோ நினைக்கிறதோ அந்த நினைவுக்கான பலன் கூட ஏதோ கொஞ்சம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சின்ன குழந்தை மகாத்மா போல இருக்கிறது. ஏன்னா அதுக்கு விகாரம்னா என்ன என்று அந்த குழந்தைக்கு தெரியாது. ஜித்னா படா ஹோத்தா ஜாயகா, எவ்வளோ குழந்தை பெரிய குழந்தை ஆயிட்டே போதோ அவ்வளவு விகாரத்தினுடைய தாக்கம் என்பது அந்த குழந்தைக்கு வர ஆரம்பித்து விடுகிறது. எல்லா விகாரங்களும் வர ஆரம்பித்து விடுகிறது. இப்போல்லாம் சின்ன குழந்தைக்கு என்ன ஆகுது, அதிகமாக கோபம் வந்துடுது. கோபம் வரும், பற்று வரும். அபி தும்கோ தோ சம்ஜாயா ஜாத்தா ஹை. இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. என்ன புரிய வைக்கப்படுகிறது, இந்த உலகத்தில் இந்த கண்களால் என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ எல்லாமே அழிய போகின்றது. ஸோ அது மேலே இருக்கக்கூடிய பற்றை நீங்கள் அழித்து விட வேண்டும். ஆத்மா ஜாந்திய, ஆத்மாவுக்கு தெரியும். என்ன தெரியும் ஆத்மாவுக்கு, இது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே சுடுகாடாக ஆகிவிடும். எல்லாமே தமோ பிரதானமான பொருட்கள். மனுஷி மர்த்தே हैं तो पुरानी चीज करनी दौर को दे देते हैं. எல்லாமே பழசுதான், எல்லாமே தமோ பிரதானம் தான். மனிதர்கள் சரீரத்தை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பொருளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வண்ணானுக்கு கொடுத்துட்றாங்க. பாபாவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட வண்ணானாக இருக்கிறார். தும்சி லேத்தி கியாஹே ஒரு தேத்தே கியாஹே. நம்மகிட்ட இருந்து பாபா என்ன வாங்கிக்கிறாரு, அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறாரு பாபா. எப்படி பழசு பட்டை எல்லாம் தான் கொடுப்பாங்க வண்ணானுக்கு, அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு, நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வண்ணானா இருக்கிறேன்,
நீங்கள் எனக்கு கொடுக்கறது பழசை தான் கொடுக்குறீங்க, குப்பை கோலத்தை தான் கொடுக்குறீங்க. जो कुछ थोड़ा धन भी देते हो वो तो खत्म होना ही है. கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்க, அதுவும் அழிய போகிறது தான். ஆனாலும் பாபா என்ன சொல்லார், பணம் இருக்குதா உங்கள்கிட்டே வச்சுக்கோங்க, ஆனால் பற்று வைக்காமல் வச்சுக்கோங்க. என்னோட பணம் இவ்வளோ பணம் இருக்குது அவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற பற்று இல்லாமல் வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற பற்றை அழிச்சிடுங்க. கணக்கு வழக்கெல்லாம் பாபாவுக்கு கொடுங்க. எவ்வளவு செலவு பண்ணுறீங்களோ, எதுக்கு செலவு பண்ணியிருக்கீங்களோ அந்த செலவு கணக்கெல்லாம் பாபாவுக்கு கொடுங்க. பாபா உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். துமாரே கக்புன் ஜோஹே, உங்கள்கிட்ட என்ன பழசு இருக்கிறதோ அவற்றை யூனிவர்சிட்டி மற்றும் ஹாஸ்பிட்டல், ஹெல்த் மற்றும் வெல்த்தி கொண்டு வருவதற்கு அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் எதுக்காக கட்டப்படுது? நோயாளியை சரிப்படுத்துறதுக்காக. யூனிவர்சிட்டி படிக்க வைப்பதற்காக யூனிவர்சிட்டி அமைக்கப்படுகிறது. இங்கே காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல் இரண்டுமே இணைந்தே இருக்கிறது. इनके लिए तो सिर्फ 3 पैर पृथ्वी की चाहिए. இந்த ஹாஸ்பிட்டலும் இந்த காலேஜை அமைப்பதற்கு 3 அடி நிலைமை போதுமானது. बस जिनके पास और कुछ ही नहीं है वो सिर्फ 3 पैर जमीन की दे देवे. சிலட்ட பணமெல்லாம் இல்லாமல் இருக்கும், பொருள் எதுவும் கொடுக்க முடியாது, இடம் இருக்கும், ஆனால் அந்த இடத்த கொடுக்கலாமே. பாபாவுடைய சேவைக்கு அந்த இடத்த கொடுக்கலாமே. அங்கே அந்த இடத்துல பாபாவுடைய கிளாஸை நடத்துங்க. எவ்வளோ பெரிய புண்ணிய கர்மா இல்லையா அது? நீங்கள் பாபாவுடைய ஞானம் சொல்கிறதுக்கு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய புண்ணிய கர்மா. பகவானுடைய மகா வாக்கியம் அந்த இடத்துல நடக்குதுன்னா அதை விட ஒரு உயர்ந்த காரிய உலகத்தில் எதுவுமே இருக்காது. எப்படி அமர்வதற்கு முன்னாடி இடம் போதும் இல்லையா? ஒரு ஆசனம் போட்டு உட்காரணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? 3 அடி அளவுதான் இடம் தேவைப்படுது. பாபா சொல்றார், யார் வந்தாலும் இந்த 3 அடி இடத்துல யார் வந்தாலும் பாபாவோட அறிமுகத்தை கொடுங்க. பேஜஸ் பி போத் பன்வா ரஹே ஹேன். நிறைய பேஜஸ் கூட வெரைட்டியாக தயாரிக்கப்படுது. அதுவும் எதற்காக? சேவைக்காக. ஏஹே போத் சிம்பிள். இப்போ இருக்கிறதோ மிகவும் சிம்பிளாக இருக்கிறது. சித்திரங்கள் எல்லாம் கூட நல்ல சித்திரங்கள் இருக்குது. அந்த சித்திரத்தை பற்றிய விளக்கமானது முழுமையாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். இன்சி துமாரி போத் சர்வீஸ் ஹோகி. இந்த சித்திரங்கள் மூலமாக ரொம்ப நல்ல சேவை நடக்கும். நாளுக்கு நாள் எவ்வளவு ஆபத்துக்கள் வருமோ அவ்வளவு மனிதர்களுக்கு வைராகியம் வந்துவிடும். ஆபத்துக்களை கஷ்டங்களை பார்த்து வைராகியம் வருது. பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். நம்ம ஆத்மா விநாசிய, நம்ம ஆத்மா அழிவற்ற ஆத்மா என்பதையும் அறிந்து கொள்வார்கள். நம்முடைய தந்தை பாபாவும் அழிவற்ற என்பதை அறிந்து கொண்டு பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாப் ஹுத் கேத்தே ஹேன், பாபா சுயம் கூறுகிறார், என்னை நினைவு செய்தால் உங்களுடைய ஜென்ம பாவமானது அழிந்து போய்விடும். अपने को आत्मा समझ और वापसी पूरा लव रखना. தன்னைத்தானே ஆத்மா என்று உணர்ந்து பாபாவிடம் முழு அன்பை வைக்க வேண்டும். தேக அபிமானத்தில் வராதிங்க. பஹர் கா பியார் பல் பச்சோ ஆதிசி ரொக்கோ. வெளிப்படையான அன்பு குழந்தைங்க மேலே செலுத்துங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பற்ற கொண்டு வந்துடாதீங்க. பரந்து ஆத்மா கா சச்சா பியார் ருஹானி பாப்சி ஹோ. ஆனால் உங்களுடைய அந்த ஆத்மாவனுடைய அன்பு, உண்மையான அன்பு ஆன்மீக தந்தையிடம் இருக்க வேண்டும். உன்கி யாதிசி விக்ரம் என் ஆஷோங்கே. ஏன்னா நமக்கு முக்கியம் இது. இன்னைக்கு பாபா எடுத்ததுமே கூட என்ன சொன்னார்? நினைவை அக்னி என்று சொல்கிறோம். நெருப்பில் எது போட்டாலும் எரிஞ்சு போகிற மாதிரி நினைவுங்கிற அக்னியில் ஆத்மாவில் இருக்கிற பாவக்கர்மங்கள் எல்லாமே அழிகின்றது. அப்போ அந்த நினைவு அக்னியாக ஆக வேண்டும் என்றால் அதுக்கு என்ன தேவை? உண்மையான அன்பு பாபா மேலே தேவை. அப்போதான் லகன், அன்பு வந்தால் தான் பாபா பாபா அப்படிங்கிற அந்த லகன், ஈடுபாடு என்பது ஏற்படும். அந்த லகன் தான் என்ன ஆகணும்? அக்னியாக மாற வேண்டும். அந்த அக்னி என்ன பண்ணும்? லகன். அடுத்து என்ன? அக்னி. அந்த அக்னி என்ன பண்ணும்? பாவத்தையும் அழிக்கும், எல்லா விக்னங்கள் தடைகளையும்
அழித்துவிடும். लगन की अग्नि विघ्न को खत्म कर देगा. मित्र संबंधियों, बच्चों आदि को देखते हुए புத்தி பாப்கி யாதுமே லடுக்கி ரஹே. சொந்த பந்தங்களெல்லாம் பார்க்குறீங்க, சந்திக்கிறீங்க, வருவாங்க போவாங்க இல்லையா வீட்டுக்கு. குழந்தைங்களை பார்க்குறீங்க, எல்லாம் பார்த்தாலும் உங்களுடைய புத்தி பாபாவிடம் இருக்க வேண்டும். பச்சே ஜேசி யாதுக்கி ஃபான்சி பர் லடுக்கி ஹோ. குழந்தைகள் நீங்கள் நினைவுங்கிற அந்த தூக்கு கயிறில் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா को अपनी बाप परंदाम को ही याद करना है. எல்லாத்தோடு இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் நீங்கள் ஆத்மா தன்னுடைய தந்தை பரமாத்மாவை தான் நினைவு செய்ய வேண்டும். புத்தி மேலே போய் தொங்கிட்டு இருக்கணும், இந்த உலகத்தில் மாட்டிட்டு இருக்கக்கூடாது. மேலே உங்களுடைய புத்தி மாட்டப்பட்டு தொங்கி கொண்டிருக்க வேண்டும். பாப்கா கர்பி ஊப்பர் என்ன, தந்தையனுடைய வீடு மேலே இருக்குது இல்லையா, தந்தையும் மேலே தான் இருக்காரு, தந்தையனுடைய வீடும் மேலே தான் இருக்கிறது. மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனம். இப்போ நம்ம ஆத்மா எல்லாருமே திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். अब तुम्हारी मुसाफिरी पूरी हुई है. உங்களுடைய பயணமும் இப்போ முடிவடைய போகின்றது. तुम अपना घर कितना प्यारा लगता है. பாபா கேட்குற, உங்களோட வீடு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குது. அது எப்படிப்பட்ட வீடு? பரந்தாம வீடு, எல்லைக்கு அப்பாற்பட்ட வீடு. நீங்கள் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பக்தி செய்தீங்க, எதுக்காக செய்தீங்க? வீட்டுக்கு போகிறதுக்காக தான் பக்தி செய்தீங்க. ஆனால் பக்தியில் முழு ஞானம் இல்லை, அதனால் பக்தி செய்து யாருமே வீட்டிற்கு போக முடியாது. भगवान पास जाने के लिए अथवा निर्धाम जाने के लिए कितनी तीर्थ यात्रा आदि करते मेहनत करते हैं. பகவானிடம் சென்றடைவதற்கு, அந்த பரந்தாம வீட்டிற்கு செல்வதற்கு எவ்வளவு தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் செய்து வந்தீர்கள், எவ்வளவு உழைச்சிங்க. சந்நியாசி லோக் சிர்ஃப் சாந்தி கா ராஸ்தா ஹி பத்தாते हैं. சந்நியாசிகளோ அமைதி அடைவதற்கான ஒரு வழியை மட்டும்தான் சொல்கிறாங்க, முக்தி அடையணும் அதுக்கான வழியை தான் சொல்கிறாங்க. ஏன்னா பரந்தாமத்தை பற்றி தான் அவங்களுக்கு தெரியும், அதுவும் சரியாக தெரியாது. சுகதாமத்தை பற்றி ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க பிறப்பை எடுக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் பாபா நமக்கு தெளிவாக சொல்லிட்டாரு, சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே தான் இருக்கிறது, அதில் எல்லா ஆத்மாவும் மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். சுகதாமம் செல்வதற்கான வழி பாபா தான் சொல்கிறாரு. पहले जरूर निर्वाण वानप्रस्थ में जाना है. முதலில் நாம் நிர்வாண தாமம், அந்த பரந்தாம வீட்டிற்கு செல்ல வேண்டும். அந்த உலகத்தை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓ ஃபிர் பிரம்ம கோ ஈஸ்வர் சமஜ் बैठे हैं. ஆனால் சன்னியாசிகளோ அந்த பிரம்மத்தையே பகவான் என்று நினைத்து நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பகவான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டில் ஜோதி பரமாத்மா இருக்கார் என்பது தெரியறதில்ல. நம்ம ஆத்மா பிந்தி ஹே, நம்ம ஆத்மாவும் புள்ளியாக இருக்கிறோம். हमारा रहने का स्थान है பிரம்மாண்ட். புள்ளியாக இருக்கிற ஆத்மா வசிப்பதற்கான வீடு எப்படிப்பட்ட வீடு? பிரம்மாண்டம். பரநாமமே எப்படி இருக்கு? பிரம்மாண்டமாக இருக்குது. वो फिर ब्रह्म को ईश्वर समझ बैठे. तुम्हारी भी पूजा तो होती है ना. अब बिंदी की पूजा क्या करेंगे? உங்களுக்கு பூஜ்யம் நடைபெறுகிறது அல்லவா, புள்ளியை போய் எப்படி பூஜை பண்ண முடியும்? இல்லை, பூஜை செய்வதற்கு ஆத்மாவுக்கும் பூஜை நடைபெறுகிறது. அந்த ஆத்மாவிற்கு பூஜை எப்படி நடைபெறுகிறது? புள்ளியை வச்சு பூஜை பண்ண முடியாது. அதனால சாலி கிராமம் ஆனது உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சாலிகிராம ரூபம் இருக்கிறது. சாலிகிராம ரூபத்தில் பூஜை நடைபெறுகிறது. புள்ளியை பூஜை பண்ண முடியாத காரணத்தினால பெரிய பெரிய சாலிகிராம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாபாக்கோ அவருக்கென்ற சரீரம் இல்லை. ये बातें अभी तुम जानती हो. இது போன்ற விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம குழந்தைகள் தெரிஞ்சிட்ருக்கிறோம். சித்திரமே பி தும்கு படா ரூப் திக்கானா படே. பாபாவும் ஜோதி புள்ளியாக இருக்கார். ஆனால் நம்ம உருவாக்கக்கூடிய சித்திரங்களில் பெரிய ரூபம்தான் காட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு புள்ளியை மட்டும் வச்சு காட்டினா யார் தான் புரிஞ்சுக்க முடியாது. யூ பனானா செய்ய ஸ்டார்.
स्टार மாதிரி நீங்க உருவாக்கணும். ऐसी बहुत तिलक भी माता लगाती है. ஆத்மா எப்படி இருக்கா? ஸ்டார் பிரைட்டா இருக்கு, ஜொலிக்கிறது. மாதாஸ் எல்லாம் திலகம் இட்டுக்கொள்றாங்க. இப்போ ரெடிமேடாக திலகம் கிடைக்குதான், போட்டு கல் போட்டுலாம் கிடைக்குது இல்லையா? அந்த கல் எப்படி இருக்கு? பிரைட்டாக இருக்கு இல்லையா? வெள்ளையா பிரைட்டாக இருக்கு. ஆத்மா பி சஃபேத் தோத்தியானா ஸ்டார் மிசல், அந்த கல் போட்டு வச்சுக்கிறது மாதிரி ஆத்மாவும் எப்படி இருக்கா? பிரைட்டா ஸ்டார் போல இருக்கிறது. இது கூட அடையாளமாகும். நெற்றியில் அது போன்று திலகம் வைக்கப்படுகிறது என்றால் இது கூட ஆத்மாவினுடைய அடையாளம் ஆகும். பிர்குட்டிக்கு பீச் ஆத்மா ரெத்தி ஹே, புருவ மத்தியில தான் ஆத்மாவானது இருக்கிறது. பாக்கி அர்த்தக்கா கிஸ்கோ பார்த்தா அபி நெய்ய, ஆனால் அவரோட அர்த்தமெல்லாம் யாருக்கும் தெரியறதில்ல. பாபா புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? சின்ன ஆத்மால இவ்வளோ ஞானம் இருக்கு பாருங்க. நினைச்சு ஆச்சரியப்படணும் இல்லையா? நம்ம இட்னி பாம் சாதி பனாத்தி ரேத்து வண்டர். அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டார் பாபா. நிறைய அணுகுண்டெல்லாம் தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. आत्मा में इतना पाठ भरा हुआ है, ये बड़ी गुहे बातें हैं. ஆத்மால எல்லா பாட்டு பதிவாயிருக்கு. இந்த ஆத்மால நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆத்மாலையும் எல்லா பாட்டு பதிவாயிருக்கு. நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கு? சின்ன புள்ளி. இது ரொம்பவும் ஆழமான விஷயமாகும். இத்தனி छोटी ஆத்மா शरीर से कितना काम करती है. அடுத்து சொல்றாரு பாருங்க பாபா. சின்ன ஆத்மால எல்லா பாட்டு பதிவாயிருக்கு. அடுத்து இந்த சின்ன ஆத்மா இந்த சரீரத்தினால பாருங்க எவ்வளோ வேலை பார்க்குது. அத்தனை வேலை பார்க்குறது யாரு? ஆத்மா தான். ஆத்மா இல்லாம நம்ம ஒண்ணுமே இயங்கவே முடியாது. ஆத்மா அழிவற்றது. அடுத்து எது அழிவற்றது? ஆத்மா அழிவற்றது. அடுத்து எது அழிவற்றது? ஆத்மாவுடைய பாற்றும் அழிவற்றது. அது அழிவது கிடையாது. ஆத்மாவுடைய நடிப்பு, ஒவ்வொரு ஆத்மா என்ன நடிக்கிறதோ அதே தான் நடிக்கும். அது மாறுவது கிடையாது. அபி போத் படா சாடு ஹே, இப்போ இருக்கக்கூடிய மரமும் பெரிய மரம். சத்தியமே கிட்னா சோட்டா ஜாடு வத்தாய். எது பெரிய மரம்? உலக மரம் பெரிய மரமாக இருக்கு. சத்தியுகத்தில் எவ்வளோ சின்ன மரமாக இருக்கும். मीठी छोटी झाड़ का कलम अभी लग रहा है. இனிமையான சின்ன மரத்திற்கான நாற்றானது இப்போ நடப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க பதீத்தமா இருந்தீங்க, இப்ப பாவனம் ஆயிட்டிருக்கிறீங்க. மீண்டும் சொல்றாங்க பாபா, சின்ன ஆத்மால எத்தனை பாட்டு இருக்கு பாருங்க. ஆச்சரியம் இல்லையா? அந்த அழிவற்ற பாட்டு திரும்ப திரும்ப இயங்கி கொண்டே இருக்கிறது. அது ஒரு பொழுதும் ஆத்மானுடைய பாட் முடிவு அடையிறதும் இல்லை. பாப் சம்ஜாத்தே ஹேன், பாபா புரிய வைக்கிறார். பச்சே, கேக்குதா குழந்தைகளே? தேகி அபிமானி பன்னா ஹே, தேகி அபிமானியாக நீங்கள் ஆகிவிட வேண்டும். தன்னை ஒரு ஆத்மா நினைத்து பாபா நினைவு செய்யுங்க. இதற்கு முயற்சி தேவைப்படுது. அதற்கான முயற்சியை பண்ணுங்க. ஜாஸ்தி பாட்டு தும்ஹாரா ஹே, அதிக பாட்டு ப்ளே பண்ணுறது யாரு? நீங்கள் தான். உங்கள் பாட்டு தான். எனக்கு ஒன்றும் ஜாஸ்தி பாட்டெல்லாம் கிடையாது. நான் கல்பத்தில் ஒரே ஒரு தடவை தான் அந்த பாட்டு ப்ளே பண்ணிட்டு போகிறேன். உங்களோட பாட்டு தான் அதிக பாட்டு. பாப் கேத்தே தும் சொர்க்கமே சுக்கி பன் ஜாத்தியோ. பாபா சொல்கிறார், நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் சுகமாக வாழ்வீங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஷூபாபா கேட்குறார். நான் பரந்தாமத்தில் ஓய்வு எடுப்பேன். எனக்கு ஒன்றும் பாட்டப்போ கிடையாது. இப்போ உங்களுக்கு சேவை பண்ணிகிட்ருக்கேன். ஷூபாபா சொல்கிறார், இப்போ நான் உங்களுக்கு சேவை பண்ணிகிட்ருக்கிறேன். என் நாலேஜ் இத்தனை வண்டர்ஃபுல்லு. இந்த நாலேஜ் ரொம்பவும் அதிசயமான நாலேஜ். இந்த நாலேஜை பற்றி உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதிசயத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. அதிசயத்தை சில பேர் தான் தெரிஞ்சுக்குவாங்க. பாப்கி யாதுமே ரேனே பெகர் தாரணா பி நஹி ஹோகி. பாபாவை நினைவு செய்யாமல் தாரணையே ஆகவே ஆகாது. நீங்கள் சாப்பிடுவது அருந்துவதில் வித்தியாசம் ஏற்பட்டுடுச்சுன்னா தாரணையிலையும் வித்தியாசம் என்பது ஏற்பட்டுவிடும். ஆக சாப்பிட்றது குடிக்கிறது எப்படி இருக்கணும்?
நியமத்துக்கு உட்பட்ட உணவாக இருக்க வேண்டும். இஸ்மே பியூரிட்டி படி அச்சி சாயே, இதில் பியூரிட்டி என்பது ரொம்ப நல்லா இருக்கணும். பாபா நினைவு செய்வது ரொம்ப ஈஸி. பாபா சொல்றார், உங்கள் பாக்கெட்டில் பாபாவுடைய சித்திரத்தை வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் என்ன பண்ணணும், சேவையும் பண்ணலாம், நினைவும் பண்ணலாம். யோகா ஒரு வர்சிகா சித்திர பனாவ், நினைவு செய்யக்கூடிய மற்றும் நினைவுனால என்ன கிடைக்கிறது, ஆஸ்தி கிடைக்கிறது. அந்த மாதிரி ஒரு சித்திரத்தை தயார் பண்ணுங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு நஷம் ஏற்பட்டுடும். நாம் பிராமண நிலையிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்ம தேவதா நிலையிலிருந்து சத்திரியர் ஆகிவிடுவோம். பிராமணே புருஷோத்தம் சங்கம யோகி, பிராமணர்கள் புருஷோத்தம சங்கமிகவாசிகள். இப்போ நீங்கள் புருஷோத்தமாயிட்டு இருக்கிறீங்க. நாளுக்கு நாள் இந்த ஞானத்தை நீங்கள் புரிஞ்சுட்டே போவீங்க. புரிஞ்சுக்க என்னாகும், உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்கும். तुम बच्ची जानती हो बाबा हमारा बहुत कल्याण करते हैं. குழந்தைகள் இதையும் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, பாபா நமக்கு நிறைய நன்மை செய்கிறார். ஏன்னா அவர் என்ன பாபா, கல்யாணக்காரி பாபா. கல்பா கல்பா நாம் ஏறும் கலையில் செல்கின்றோம். இங்கே நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஷரீர நிர்வாகத்துக்காக எல்லாமே செய்து தான் ஆக வேண்டும். ஆனால் புத்தியில் என்ன இருக்கணும், சரீர நிர்வாகத்துக்காக நீங்கள் சம்பாதிக்கணும், உழைக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனால் புத்தியில் என்ன இருக்கணும், நான் சிவபாபாவுடைய களஞ்சியத்திலிருந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறது உங்கள் புத்தியில் இருக்கணும். அப்படி சிவபாபா நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் காலகண்டனெல்லாம் தூரம் ஓடி போய் விடுவான். फिर पुराना शरीर छोड़ चले जाएंगे. அப்புறம் என்ன, இந்த பழைய சரீரத்தை விட்டு நாமளும் வீட்டுக்கு போயிடுவோம். बच्ची समझती हैं பாபா कुछ भी लेते नहीं है. குழந்தைகள் நினைக்கிறாங்க நம்மிடமிருந்து பாபா எதையுமே வாங்கிறது கிடையாது. நம்ம பாபாக்குன்னு கொடுக்குறோம். பழம் பாபாவுக்கு, பணம் பாபாவுக்கு, இது பாபாவுக்கு, அது பாபாவுக்கு கொடுத்தாலும் குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்களா, அதெல்லாம் பாபா நம்மகிட்ட இருந்து வாங்கிறது இல்லை. ஏன் வாங்கிறது இல்லை, பாபா வள்ளல். வாங்குறாரு, எதுக்காக வாங்குறாரு, சேவையில் யூஸ் பண்ணுங்கிறார். அந்த யூஸ் பண்ணுறது யாருக்காக, உங்களுக்காக. பாபா சொல்கிறார், என்னோட ஸ்ரீமத் படி நடங்க. இன்னைக்கு முக்கிய ஸ்ரீமத் என்ன கொடுத்தார் பாபா, பைசாவை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்துடக்கூடாது. பாவப்பட்டு கருணை காட்டி கொடுத்துடக்கூடாது. தானம் பாத்திரம் மருந்து தான் என்ன பண்ணணும், பிச்சை போட வேண்டும். நீங்கள் கொடுக்குற பைசா, தானம் பண்ணுற பைசானால யாராவது மது அருந்திட்டு வந்துட்டாங்க, கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா அந்த கெட்ட காரியம் செய்யறதுக்கு நீங்கள் கொடுத்த பணம் தான் காரணமாக இருந்திருக்கு. அதனால அது ஒரு பாவ செயல். அந்த பாவத்தினுடைய பங்கு உங்களுக்கு வந்து சேரும். பாவாத்மாவோட கொடுக்கல் வாங்கல் வச்சுட்டிங்கன்னா நீங்களும் பாவாத்மா ஆயிடுவீங்க. யஹா தோ தும்கோ புண்ணிய ஆத்மா பன்னா ஹே. இங்கே குழந்தைகள் நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். எனவே பாவ ஆத்மாக்களோட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. பாபா சொல்றார், யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க, யார் மேலேயே பற்று வைக்காதீங்க. பாபா சாக்ரீனாக வந்திருக்கிறார். புராணா கக்குபன் லெத்தே பழைய பொருளை வாங்கிக்கிறார். ஆனால் எவ்வளவு வட்டி கொடுக்குறாரு பாருங்க. பழசை வாங்கிட்டு அதுலேருந்து கிடைக்கிற வட்டி எவ்வளோ பாருங்க, எவ்வளோ பெரிய வட்டி கிடைக்கிறது. எவ்வளோ கள்ளம் கபடமற்ற பாபா. 2 பிடி வாங்கிட்டு, 2 பிடிங்கிறத கூட பாபா எப்போது என்ன சொல்றாரு, நீ 1 பிடி அவளில் வாங்கிட்டு மாளிகையை கொடுத்துட்றாரு. அப்போது அவர் கள்ளம் கபடமற்றார் இல்லையா. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणेकाன முக்கியமான பாயிண்ட். अब मुसाफिरी पूरी हुई है. இப்போ நம்முடைய பயணம் முடிவடைய போகின்றது. திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும்.
எனவே இந்த பழைய உலகத்திலிருந்து இந்த பழைய உலகத்து மீது எல்லையற்ற வைராகியத்தை கொண்டு வந்து புத்தி தொடர்பை பாபாவுடைய நினைவில், பாபா மேலே அந்த புத்தியினுடைய கனெக்ஷனை தொங்க விடுங்க, மாட்டி விட்டுருங்க. புத்தி என்ன பண்ணுங்க, மேலே பாபாட்ட மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டு தொங்கிட்டுருக்கும். ஒரு கீச்சன் என்ன பண்ணுறோம், அதோட கொக்கியில் மாட்டி விட்டுரும், அது பாட்டு தொங்கிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? அந்த மாதிரி. 2வது பாயிண்ட், சங்கமயுகத்தில் பாபா எந்த யஜ்யத்தை படைத்திருக்கிறாரோ இந்த யஜ்யத்தை பாதுகாப்பதற்கு உண்மையான பவித்திர பிராமணனாக ஆக வேண்டும். யஜ்யத்துக்கு யார் வேணும்? பிராமணன் தான் வேணும். நீங்கள் என்ன ஆயிடுங்க? உண்மையான பவித்திர பிராமணன் ஆயிடுங்க. வேலைகளை செய்து கொண்டிருந்த பொழுதிலும் பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும். वरदानम आदि रतन की स्मृति से अपनी जीवन का मूल्य जानने वाले सदा समर्थ भव. ஆதி ரத்தனத்தினுடைய நினைவு மூலமா தன்னோட வாழ்க்கை மதிப்பான வாழ்க்கையாக, தன்னுடைய வாழ்க்கையினுடைய மதிப்பை அறிந்திருக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். புதுசாக ஒரு வரதானம் கொடுக்குறார் பாபா. நீங்கள் தன்னைத்தானே என்ன நினைக்கணும்? நான் ஆதி ரத்தனம். जैसे ब्रह्मा आदि देव है, ऐसे ब्रह्मा कुमार कुमारियां भी आदि रतन है. எப்படி பிரம்மா பாபா ஆதி தேவனாக இருக்கிறார், அதுபோல பிரம்மா குமாரர்கள், பிரம்மா குமாரிகள் அனைவருமே ஆதி ரத்தனங்கள் ஆவார்கள். ஆதி தேவுக்கு பச்சி மாஸ்டர் ஆதி தேவ். நீங்கள் ஆதி தேவோட குழந்தைகள், மாஸ்டர் நீங்களும் आदि देव. आदि रतन समझने से ही अपने जीवन के मूल्य को जान सकेंगे. நான் ஒரு ஆதி ரத்தனம் நினைங்க. தன்னை ஆதி ரத்தனம் நினைப்பது மூலமா தன்னுடைய வாழ்க்கையினுடைய மதிப்பை அறிந்து கொள்ள முடியும். கியூங்கி ஏனென்றால் ஆதி ரத்தன் அர்த்தாத், ஆதி ரத்தனம்னா என்ன? ஆரம்பத்தில் வந்தவங்க அப்படி சொல்லக்கூடாது. யாராவது யஜ்யத்தில் பாபா வீட்டில் இவங்க இந்த சென்டருக்கு ஆதி ரத்தனம்னு சொன்னால் பிடிக்குது இல்லையா? உங்களை பார்த்து இந்த சென்டருக்கு நீங்கள் தான் ஆதி ரத்தனம் முதல்ல வந்தவங்கன்னு சொன்னால் பிடிக்குது இல்லையா? அந்த மாதிரி தன்னைத்தானே என்ன பண்ணணும்? ஆதி ரத்தனம் என்று நினைக்க வேண்டும். ஆதி ரத்தனம் என்றால் பிரபுவினுடைய ரத்தனம், ஈஸ்வரி ரத்தனம். तो कितनी वैल्यू होगी? நீங்கள் ஈஸ்வரனுடைய ரத்தனம், பிரபுவோட ரத்தனம்னா உங்கள் மதிப்பு பாருங்கள் எவ்வளோ உயர்ந்த மதிப்பாகிவிட்டது. इसलिए எனவே सदा अपनी को आदि देव की बच्ची मास्टर आदि देव आदि रतन समझकर हर कार्य करो. எனவே தன்னைத்தானே எப்பொழுதுமே நான் ஆதி தேவனோட குழந்தை, மாஸ்டர் ஆதி தேவ் என்றும் ஆதி ரத்தனம் என்றும் நினைத்து அந்த நினைவிலேயே ஒவ்வொரு காரியத்தை செய்யுங்கள். அப்படி நினைவிலேயே செய்தீர்கள் என்றால் சமர்த் பவ் வரதான் மில் ஜாயேகா. சக்திசாலியாக ஆகுவதற்கான ஒரு வரதானம், சமர்த் பவ என்ற ஒரு வரதானம் கிடைத்துவிடும். குச்சுபி व्यर्थ नहीं जा सकता. உங்களுடையது எதுவுமே வேஸ்ட் ஆகவே முடியாது. எதுவுமே என்ன அதிகமாக வேஸ்ட் ஆகிறது? என்ன எண்ணங்கள், நேரம், இதெல்லாம் வேஸ்ட் ஆகவே முடியாது. ஆக பாபாட்ட இருந்து என்ன பண்ணணும்? சமர்த் பவ என்ற வரதானத்தை நாம் பெற வேண்டும். பெறுவதற்கு தன்னை தகுதியாக ஆக்க வேண்டும். ஸ்லோகன் ज्ञानी तो आत्मा वह है जो धोखा खाने से पहले परख कर स्वयं को बचा ले. ஞானம் நிறைந்த ஆத்மா யார் என்றாலே ஏமாற்றம் அடையிறதுக்கு முன்னாடி கண்டறிந்து, எது ஏமாற்ற வருது நம்மள அதை முன்கூட்டியே கண்டறிந்து தன்னை தானே காப்பாற்றி கொள்ளக்கூடியவர்கள் தான் ஞானித்துவ ஆத்மா ஆவார்கள். நல்லது. இன்றைக்கு शक्ति கொடுப்பதற்கான சேவா பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ். अभी सेवा में सकाश दे, बुद्धि को परिवर्तन करने की सेवा ऐड करो. இப்போ நீங்கள் சேவிக்கு சக்தியை கொடுக்கணும், புத்தி மாற்றம் செய்ய வேண்டும் என்ற சேவையை ஆட் பண்ணிக்கோங்க.
फिर देखो सफलता आपके सामने स्वयं झुकेगी. புத்தியை மாற்றணும். அப்படி நீங்கள் அதில் கவனம் கொடுத்தீங்கன்னா, புத்தி மாத்திரத்துக்கு சகாஷ் கொடுத்தீங்கன்னா, அப்புறம் பாருங்க வெற்றி உங்கள் முன்னால் வந்து அடிபணிந்து விடும். सेवा में जो विघ्न आते हैं उस विघ्नों की पर्दे के अंदर कल्याण का दृश्य छिपा हुआ है. சேவையில் என்ன தடைகள் வருகிறதோ தடை மட்டும் பார்க்கப்படாது. அந்த தடைகள் என்ற திரைக்கு பின்னால நன்மை என்ற காட்சி மறைந்திருக்கிறது. सिर्फ मनसा वाचा की शक्ति से विघ्न का पर्दा हटा दो. அல்ல, மனதின் மூலம், மனதனுடைய சக்தி கொடுக்கிற சேவை மூலம், வாச்சா சேவையினுடைய சக்தி மூலம் தடைகள் என்ற திரையை விலக்கி விடுங்கள். तो अंदर का कल्याण का दृश्य टिका देगा. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய நன்மையினுடைய ஒரு காட்சி உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பித்து விடும். ஸோ அதுக்கு தான் மனசா மூலமாக சக்தி கொடுக்கக்கூடிய சேவா செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.
ஒவ்வொரு நேர்மையான செயலும் நமக்குள்ள தெய்வத்தோட கைகோர்த்து நடப்பதை உறுதிப்படுத்துது. With each righteous deed, we walk hand in hand with the divine.